யாருக்கு ஒதுக்குவது? නගර සභාවේ සල්ලි මදි නම් நகர சபைக்கு சல்லி போதாதென்றால் මහ ආණ්ඩුවෙන් සල්ලි දෙන්න. மத்திய அரசிலிருந்து பணம் தருகிறோம், දෙන්න ඕනනේ. கொடுக்கணும் தானே? හැබැයි මේ ආණ්ඩුවේ ප්‍රාදේශ සභාවේ යෝජනා ටික එන්න ඕන. ஆனால் உண்மையிலே உங்களுடைய பிரதேச சபை உள்ளூராட்சி மன்றங்களுக்கு யோசனைகள் வர ඒ வேண்டும். යෝජනා වලට මහ ආණ්ඩුවෙන් සල්ලි වෙන් කරනවා. அந்த யோசனைகளுக்கு நாம் மத்திய அரசிலிருந்து காசுகளை ஒதுக்கி தருவோம். හැබැයි සල්ලි වෙන් කරන්න කලින් ஆனால் உண்மையிலே காசுகளை ஒதுக்குவதற்கு முன்னர் යෝජනාවේ එවන්නේ කවුද කියලා බලනවා. யார் இந்த திட்டங்களை அனுப்புகிறார்கள் என்று நாம் பார்ப்போம். මන්නාරම නගර සභාව மன்னார் நகர சபை ජාතික ජනබලවේගයේ කණ්ඩායම මතේ නම් තියෙන්නේ தேசிய மக்கள் சக்தியின் கைகளில் இருக்குது என்றால் මහා ආණ්ඩුවට වන යෝජනාව மத்திய அரசுக்கு அனுப்பப்படுகின்ற யோசனைகளை ඇස් පියාගෙන අනුමත කරනවා. நாம் கண்ணை மூடிக்கொண்டு அதனை அனுமதிப்போம். හැබැයි වෙන අය අතේ නම් තියෙන්නේ வேற யாருடைய கையில் இருக்குமாக இருந்தால் යෝජනාව දහසරයකට වඩා බලනවා. நாங்கள் இந்த யோசனைகளை பல தடவைகள் நாங்கள் பரிசீலிப்போம். ඇයි? ஏன்? ඒ අය ෂුවර් නෑ. அவர்கள் சுவர் இல்ல, පාරට කොන්ක්‍රීට් දාන්න කියලා ඉල්ලලා තියෙන්නේ. ரோட்டுக்கு கான்கிரீட் போடுவேன்னு சொல்லுவாங்க. හැබැයි පාරට ටිකයි. ஆனா ரோட்டுக்கு கொஞ்சம் தான் போடுவாங்க, සාක්කුවට ගොඩයි. சோப்புக்கு கூடுதலா போடுவாங்க. එහෙම උනේ නැද්ද? அப்படி இல்லையா? එහෙම උනේ නැද්ද? அப்படி நடக்க இல்லையா? ඉතින් අපි එවනවද සල්ලි? நாங்கள் அனுப்புவோம் காசை. මහා ආණ්ඩුව පරිස්සම් කරලා மத்திய அரசு அதனை பாதுகாத்து හොරකම් කරන්නේ නැතුව திருடாமல் නාස්ති කරන්නේ නැතුව வீண் விரயம் செய்யாமல் සල්ලි ටික එකතු කරලා காசுகளை ஒன்று சேர்த்து මන්නාරම නගර සභාවට වෙන හොරකම් කරන්න. மன்னார் நகர சபைக்கு கடவெடுப்பதற்கு அனுப்புவோம். එහෙම එවන්න ඕනද? அப்படி அனுப்பணுமா? එහෙම එවන්නේ නැහැ, මතක තියාගන්න. அப்படி அனுப்புவதில்லை. நாம் ஞாபகம் வைத்துக் එහෙනම් கொள்ளும். මහා ආණ්ඩුව හොරකම් කරන්නේ නැත්නම් மத்திய அரசு திருடவில்லை என்றால் නගර සභාව හොරකම් කරන්නත් බෑ. நகர சபையும் திருட முடியாது. එහෙනම් දෙන්න ඕන ජාතික ජනබලවේග ආණ්ඩුවට. அவ்வாறாய்ந்தால் தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு தான் நீங்கள் ஆணை වෙන வழங்க வேண்டும். කාටවත් මේ ප්‍රාදේශ සභාව දෙන්න ඕන. அப்படி இல்லாட்டி இந்த பிரதேச சபை யாருக்கு මේ வழங்க නගර வேண்டும்? සභාව දෙන්න ඕන කාටද? இந்த நகர சபை யாருக்கு வழங்க வேண்டும்? ජාතික ජනබලවේගයටම විතරයි. தேசிய மக்கள் சக்திக்கு மாத்திரம் தான் வழங்க නැත්නම් வேண்டும். මොකද වෙන්නේ?